மிட்டு மலரை விரைவில் மலர வைக்க பல முயற்சிகள் செய்தான். அருகே நின்று ஊதி பார்த்தான், குனிந்து பார்த்தான், சுற்றி நடந்து கொண்டே இருந்தான். ஆனால் மலர் மொட்டு அமைதியாகவே இருந்தது. மெல்ல மெல்ல அந்த மொட்டு திறந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு இதழும் ஒரு மந்திர இசை போல பரவியது. இதழ்களில் ஒளி படர அந்த மலர் தனது அழகை வெளிப்படுத்த தொடங்கியது. அந்த மாயமான நிமிடத்தை பார்த்து மிட்டுவும் மிட்டியும் வியந்து போயின. அந்த அழகை கண்டு மிட்டுவின் மனம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் புரிந்து கொண்டான், எதையும் வற்புறுத்தி விரைவில் நடத்தி வைக்க இயல்வது முடியாத